அஸ்ஸலாமு அலைக்கும். கே ரஷ்யா பேகம் கல்லுமடை. கபராளிகளுக்கு யாசின் ஓதலாமா இதை ஓதக்கூடாதா என்று நான் கேட்கிற கேள்வி. அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க. நம்ம நாட்டு சமூக தமிழ்நாட்டில் அமைப்புல, தமிழ்நாட்டில் தான், சவுதி அரேபியாவுல மற்ற உலகத்து சிங்கப்பூர் மலேசியா எங்கேயுமே கிடையாது. நம்ம நாட்டில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா அவருக்காக வேண்டி யாசினை ஓதி இந்த நன்மை அல்லாஹ் அவருக்கு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு முதல் 3ஆம் பாத்தியா ஓதுவாங்க, அப்புறம் 7ல ஓதுவாங்க, அப்புறம் 40ல ஓதுவாங்க, அப்புறம் வருஷத்துக்கு ஓதுவாங்க, சில ஒரு 40வது நாளைக்கு ஓதுவாங்க, சில 6 மாசத்துக்கு ஓதுவாங்க. இப்படி பல விதமான பாத்தியாக்கள் ஓதப்படுது. இப்ப என்ன அதுல கேட்கறாங்கன்னா, அப்படி இறந்தவர்களுக்கு கபராளினா இறந்து போனவர், மூத்தா போனவருக்காக இதை செய்யலாமா அப்படிங்கிறது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒன்றை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்களான்னு போய் பார்க்கணும். மூத்துங்கிறது 20ஆம் நூற்றாண்டுல நடக்கிற ஒரு விஷயமா இல்ல, அந்த காலத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க சொந்தக்காரங்க மூத்தா போனாங்களா இல்லையா? நிறைய பேர் மூத்தா போயிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும்போது அவங்க மனைவி ஹதீஜா மூத்தா போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரா இருக்கும் பொழுது அவங்க மகன் காசிம் மூத்தா போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் பொழுது அவங்க சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் பொழுது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, அவர் சின்ன பாப்பா மகன், அவர் மூத்தா போனார். இப்படி ஏராளமான உறவினர்கள் மூத்தா போயிருக்கிறாங்க. யாருக்காச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசின் ஓதுனாங்களா? எடுத்துக்காட்டுங்க, ஓதுனா நம்ம ஓதி போவோம். தேடி தேடி பார்த்தாலும் கிடையாது. மூத்தா போன ஆட்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சாவுக்கு யாசின் ஓதல, கதீஜாவுக்கு ஓதல, யாருக்கும் ஓதல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன பிறகு நம்ம எல்லாம் வச்சுக்கிறோம் ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்து, இதை விட கோடி மடங்கு முஹப்பத்து வச்சிருந்த சஹாபாக்கள். நம்ம வச்சதெல்லாம் முஹப்பத்தே கிடையாது, எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஒழுங்கான முஹப்பத்து வச்சிருந்தவங்க சஹாபாக்கள் ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்காண்டி அபூபக்கர் ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்காண்டி உமர் ரலியல்லாஹு ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 6 மாசம் கழிச்சு தான் ஃபாத்திமா நாயகி மௌத்தா போனாங்க. ஃபாத்திமா நாயகி வாப்பாக்கு வேண்டி ஓதுனாங்களா? எங்க வாப்பா மௌத்தா போயிட்டாங்க அப்ப ஓதுனாங்களா? இல்ல. ஃபாத்திமா நாயகி மௌத்தா போனோன்னு அவங்க மகன் ஹசனோ ஹுசைனோ ஓதுனாங்களா? அலி ரலியல்லாஹு ஓதுனாங்களா? இல்ல. இதெல்லாம் நம்ம பின்னாடி வருமானத்துக்காக வேண்டி மூத்தா ஆஜரத்துக்கு 50 ரூபாய் 25 ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்க, அவருக்கு வருமானம் பத்தாது. அப்ப இந்த மாதிரி கல்யாணம் கர்மாண்டி ஏதாவது வந்தா தான் உண்டு. அதுக்காக வேண்டி அவர் உண்டாக்கி நினைச்சிட்டாரு. மூத்தா போனா 3ஆம் பாத்தியாண்டு ஒரு 25 ரூபாய் கிடைக்கும், 7ஆம் பாத்தியாண்டு அதுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும், 40ஆம் பாத்தியாண்டு கிடைக்கும், சோறு கிடைக்கும், கறி கிடைக்கும், பல விஷயங்கள் அதுக்காக தான் உண்டாக்குனது, வேற ஒண்ணும் கிடையாது. இது அப்படி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது யாசீனை பத்தி தான் கேட்கிறாங்க. யாசீன் சூறாவுலயே அதுக்கு பதில் இருக்கு. எந்த யாசீனை பத்தி கேட்கிறாங்களோ அந்த யாசீன் சூறாவுலயே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லியுன்சிர மன் கான ஹய்யா. இந்த குர்ஆன், இந்த யாசீன் உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக தரப்பட்டதுங்க. அல்லாஹ் ஹய்யானா ஹயாத், லியுன்சிர மன் கான ஹய்யன், ஹயாத்தோடு உள்ளவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு தந்ததுன்னா நீ மௌத்தா போன ஆளுக்கு பார்சல் பண்றதுக்குன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. உயிரோடு இருக்கிறவன் எப்படி வாழணும் என்பதை சொல்லித் தருவதற்கு வந்த வசனம் யாசீன். அதனால யாசீனையோ வேற குர்ஆனுடைய எந்த வசனத்தையோ இறந்து போனவர்களுக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது. அது ரசூலுல்லாஹ் செய்யாது. இறந்தவர்களுக்கு என்னதான் செய்யணும் அது தெரியாதனால தப்பு செய்யறாங்க. இறந்தவர்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா, இறந்தவர்களுக்காக எவ்வளவு நாள் துவா செய்யலாம். துவா நீங்க செய்யணும். எங்களை மாதிரி காசு கொடுத்து கூலி கொடுத்து செய்யக்கூடாது. உங்க அத்தா மௌத்தா போனதுக்கு என்னை கூட்டிட்டு போனா, உங்க அத்தா சொர்க்கத்துக்கு போனா எனக்கு என்ன, நரகத்துக்கு போனா எனக்கு என்னங்க, நான் கொடுக்கிற காசுக்கு ஏதாவது சொல்லிட்டு வந்துருவேன். இவங்க நீங்க அத்தாக்கு என்னை கூட்டு ஓத சொன்னீங்க, நான் என்ன ஓதுவேன்? எங்க அத்தாக்கு நான் அக்கறை ஓதுவேன், உங்க அத்தாக்கு எனக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது. எவ்வளவு கொடுப்பீங்க அது பார்ப்பேன். பணக்காரனுக்கு ஒரு மாதிரியா ஓதுவேன், பணக்காரனுக்கு ஓதுனா ஒரு 2 மணி நேரம் யாசீனை ஓதுவேன், ஏழைக்கு ஓதுனா யாசீன் இலை துரிஜவுன் முடிச்சிருவேன். யாசீன் துரிஜவுன் இது 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு, இதெல்லாம் காசுக்கு செய்யற வேலை, இதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன செய்யணும்? நீங்களே இதயத்திலிருந்து அழுது, யா அல்லாஹ் என் தகப்பனுடைய பாவத்தை மன்னிச்சிரல்லா, என் அண்ணனுடைய பாவத்தை மன்னிச்சிரல்லா, என் புருஷனுடைய பாவத்தை மன்னிச்சிரல்லா, என் பொண்டாட்டி பாவத்தை மன்னிச்சு எது கேட்கலாம். நீங்க அழுது கேளுங்க. தமிழ் அல்லாவுக்கு தெரியும். உங்களுக்கு அரபி தெரியாட்டாலும் பரவாயில்ல, அல்லாவுக்கு தமிழ் தெரியும். தமிழ்ல கேளுங்க. தமிழ்ல என்ன செய்யுங்க? அல்லாட்ட அழுது கேளுங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அனுமதி மட்டும் இல்ல, செய்யணும் ஆர்டரும் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் மூமின்கள் எப்படி நடக்கணும்னா, ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானினா
அல்லதீன சபகூனா பில் ஈமான், இறைவா எங்களையும் மன்னித்து விடு, ஈமானோடு எங்களுக்கு முன்னால் மூத்தாகி விட்டார்களே அவர்களை மன்னித்து விடு என்று மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுறான். நல்லவங்க செய்யற வேலை அது. உங்க தகப்பனார் உங்களுக்கு செஞ்சதுக்காக வேண்டி, உங்களை வளர்த்ததுக்காக வேண்டி, உங்களுக்கு எத்தனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்ததுக்காக வேண்டி அழுதழு 5 வேளை தொழுகையை துவா செய்யுங்க. அது என்ன 40 நாளைக்கு ஒருக்கா யாவப்படுத்து, வருஷத்துக்கு ஒருக்கா வேணும். ஒரு நாளைக்கு 5 டைம் தொழுவுறீங்கல்ல, 5 டைமும் கேளுங்க, நீங்களே கேளுங்க, நல்லா செய்யலாம். இதுக்கு அனுமதி இருக்குது. அடுத்தது உங்க தகப்பனாரோ தாயாரோ மூத்தா போனவர் கடமையான நோன்பை விட்டுண்டாரையானார். வேணும்னு புறக்கணிச்சு விட்டவருக்கு செய்ய முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தால் விட்டாரு. ஒரு மாசம் நோன்பு, ஒரு 3 நோன்பு ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு முன்னாடி விட்டாரு, அப்புறம் வைக்கலான்ட்டு மூத்தா போயிட்டாரு. அந்த நோன்பை நீங்க வைக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தாயார் மீது ஒரு மாத நோன்பு கடமை இருந்தது, அதை வைக்காமலே மூத்தாகி விட்டார்கள், நேர்ச்சி செய்திருந்தார்கள், வைக்காம மூத்தாகி விட்டார்கள், நான் வைக்கலாமா என்று ஒரு பெண்மணி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா வையி, அந்த நன்மை போய் சேரும்ட்டாங்க. அதனால உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது நீங்க நன்மை செய்ய நினைச்சீங்கன்னா அவர் மேல நோன்பு எதுவும் கடமை இருக்குதா பாருங்க. அப்ப அந்த மாதிரி நோன்பு அப்படியே சொல்றாங்க, சாம அன்பு வழி, அவருடைய வழி பொறுப்பாளர் நோன்பு வைக்கணும் சொல்றாங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது.